வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் கிட்டத்தட்ட 44,228 வேக்கண்ட் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா அல்லது லெட்டர் வருமா? 350, 400, 450 மார்க் எடுக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா? 80% அதாவது 400 ப்ளஸ் இருந்ததுன்னா போதுமா அல்லது 90% கம்பல்சரி வேணுமா? யார் யாருக்கு எவ்வளோ மார்க் இருந்ததுன்னா வேலை கிடைக்கும். 350 மார்க்குக்கெல்லாம் ஆல்ரெடி வேலை கிடச்சிருக்கு. யாருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்டு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் ஏபிபிஎம் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த போஸ்டிங்க்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 5/8/2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். தென் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 6ஆம் தேதி 7, 8 இந்த 3 டேட் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சர்க்கிள் ஆகட்டும், ஸோ உங்களுடைய நேம் இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஆகட்டும், உங்களுடைய நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இருந்ததுன்னா சரி, ஸோ எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு வேலை கிடச்சிருக்கு, ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றின தகவலையும் பார்க்கலாம். ஸோ இதில் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி எப்பவுமே 40 days 45 days ஆகும் இந்த டேட்லேருந்து ரிசல்ட் வர்றதுக்கான டேட். ஓகேங்களா? ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதம், சரிங்களா? ஸோ அந்த அடுத்த மாதத்தில் தான் உங்களுக்கு செகண்ட் வீக்கில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதம், அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட செப்டம்பரில் கிட்டத்தட்ட 10ஆம் தேதி இந்த டைமில் தான் 10, 12 இந்த டேட்டில் தான் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மொபைல்லையே உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது அஃபிஷியலான வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இவங்க அனுப்புவாங்க. அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். செலக்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். ஸோ அப்படி வரல அப்படின்னா ஒரு சில டைம் டெக்னிக்கல் ஏறதுனால எஸ்எம்எஸ் வராது. ஸோ அப்படி வரலனாலும் நீங்கள் அஃபிஷியலான வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் நம்ம இனிமேட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யார் யாருக்கு வேலை கிடச்சிருக்கு, எவ்வளோ மார்க் வேணும் அப்படிங்கிற டவுட்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜிடிஎஸ்ஸுக்கான ரிசல்ட் போன இயரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 5க்கான ரிசல்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இவங்க லிஸ்ட்டு 1 ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 1ல் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா படிக்க அதிகமாக படிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு குறைவான சேலரி, அதாவது 12,000 10,000 தான் இதுக்கு சேலரி அப்படிங்கிறதுனால ஒரு சில காரணங்களாலையும் அவங்க பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காகவும் வேலைக்கு வேறு பக்கம் போகிறதுக்காகவும் போயிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு அடுத்ததாக லிஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த மார்க்கில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கானது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது லிஸ்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ இந்த 5th பார்த்தோன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும். எவ்வளோ மார்க் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டு 5 போன இயருக்கானதை எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், ஓபிசி கேண்டிடேட் 97%, இதே இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 89%க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி 45% இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 45%க்கு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 96.2, 97, 98 இந்த பர்சன்டேஜில் தான் கிடைக்கிது. இதே 82% இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. ஸோ 82ல் இருக்கிறவங்களுக்கு 82.2, அதேமாதிரி 43ல் இருக்கிறவங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் தெரிய வருது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் ஆகட்டும், ஜென்ரல் கேண்டிடேட் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 80, 96, 97, 98 இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கிது. இதே இடபிள்யூஎஸில் இருக்கிறாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு 87, 82 பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் 50% இருந்தாலே கிடைக்கிது.
3க்கும் கூட கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியா ரூரல் ஏரியாவாக இருக்குதா, கிராமப்புறமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கிராமப்புறமாக இருந்ததுன்னா பை லக் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாவே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 96, 7, 98 இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கும். லிஸ்ட்டு 5 நாம் பார்க்குறோம், இதிலே வந்து இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதையவே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வருஷமும் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், வரி பண்ணிக்க வேணாம். ஸோ கிடைச்சாலும் கிடைக்காட்டியும். தேங்க்யூ.